எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானுங்கிற புரட்சி பாவலன் பாரதிதாசன். நீ எங்க போய் நின்னாலும் தமிழ்நாடு சொல்ல, நீ போய் பார். இத்தனை நாடுகளை நாங்கள் போய் பார்க்கிறோம். எங்கு போனாலும் நிறம் மாறல, இனம் மாறல, தமிழர்கள் தான் நாங்கள். நீ அங்க போய் வேலை செய்யும்போது தமிழ்நாடு நோடில்ல, காரவிஷி நோடில்ல, till I death proud கன்னடிகா. அப்ப இங்க இருக்கு தேர்தல் நினைக்கிறேன். அங்க போய் நிக்க வேண்டியது, அங்க போய் நிக்க வேண்டியது. என் மக்கள் என் மண். அத கர்நாடகாவில் போட்டா இந்தியா நினைக்கலாம், பீகார்னு போட்டா இந்தியா நினைக்கலாம், அல்லது குஜராத்தில் போட்டா என் மண் என் மக்கள் போட்டா இந்தியா நினைக்கலாம். ஏன் நாட்டில் தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் போட்டா ஏன் அரசியல் தான். அதான் தமிழ் தேசிய அரசியல். ஒரு கருத்து கிடையாது. சும்மா நடப்பீங்க, இல்லைன்னா ரோடு இப்படி கை கை காட்டிட்டு போய் நீங்க ஓட்டு போட்டு தேர்தலில் போய் கை கை காட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து. இவளை கேட்கிறேன். ஒண்ணு, பணம் செல்லாது என்பதும் ஜிஎஸ்டி வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு தள்ளியது உலக வங்கி. அதற்கு இந்த சங்கிகளின் பதில் என்ன? உலக வங்கி சொல்லுது இதுதான் காரணம். வளரும் வளரும் என்றார்கள். வளரும் நாடு பட்டியலையே இந்தியா இல்லை. எங்கே வளரும்? எங்கே வளரும்? நீ டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, எண்ணியல் இந்தியால எண்ணியல் இந்தியால தேர்தல் நடந்துச்சுல ஓட்டை எண்ணதுக்கு 44 நாள் எதுக்காகுது? தட்டா சொல்ல போகுது, தட்டா சொல்லுமில்ல. அதே 44 நாள் பெட்டி ஒரு இடத்த போட்டி கிடக்குது. இது என்ன எண்ணியல் இந்தியா? என்ன இந்தியா? ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டியில நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சொல்லு. அந்த இடங்கள்ல குடிநீர் சரியா கிடைச்சிருச்சா, தடையற்ற மின்சாரம் இருந்துச்சா, சாலை சரியா போடப்பட்டுச்சா, கல்வித்தரம் உயர்ந்துருச்சா? ஒரு எவ்வளவும் இல்லை. இப்ப வீட்டு ஸ்மார்ட். ஏன் ஸ்மார்ட் வில்லேஜ் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? நீங்கள் வளர்ச்சி என்று கட்டமைப்பதே நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும்தான். நகர்ப்புற வளர்ச்சி, நகர்ப்புறத்திலே கல்வி, நகர்ப்புறத்திலே மருத்துவம், நகர்ப்புறத்திலே வேலைவாய்ப்பு என்றால் கிராமங்கள் காலியாகும், நகரங்கள் பிதுங்கி வெடிக்கும். கிராமங்கள் காலியானால் நகரங்கள் வாழ்கிற மக்களுக்கு உணவு தேவை. பால், முட்டை, கறி, அரிசி, பருப்பு, கீரை, வெங்காயம், வெண்டைக்காய், சொரைக்காய், புதிரிக்காய், புடலங்காய் எங்கிருந்து வரும்? கிராமம் காலியானால் வறுமையை சந்திக்கும் நாடு செத்து. இது சின்னிக்கார தலைவர்கிட்ட நாட்டை கொடுத்து என்ன பண்ண போற? பசிக்குதா? பசிக்காம இருக்க நான் ஒரு மந்திரம் சொல்றேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போய் ரொம்ப பசிக்கிறதா? ரொம்ப பசிக்குதா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பரிசைக்கு போறியா? பரிசைக்கு போறியா? தேர்வு தாங்க தாங்களே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கீழே 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 மோடி வாங்க, மோடி வாங்க, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. பாஸ் பாஸ், நீ பாஸ், நீ பாஸ். 6 வயசு பிள்ளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னங்க போயிட்டாங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இத்தனை கோடி மக்கள் பசி இருக்காங்க? ஜெய் ஸ்ரீராம். இப்ப தேர்தல் அங்க ஓட்டு ஒண்ணு கேட்குங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நான் உனக்கு ஒரு உடன் பிறந்தவனா சொல்றேன். எனக்கு ஓட்டு போடு, போடாது போடாத. ஆனா எங்களுக்கு போட்டாது, எங்களுக்கு போட்டாத. இந்த நச்சு செடியை, இந்த நாச மரத்தை இந்த நாட்டில் வளர விட்டார். அவன் வந்தா 1.5 கோடி இந்திக்காரன் உள்ள இருக்கான். இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ நாடற்றவன் ஆக்கப்படுவாய், அடித்து விரட்டப்படுவாய். எழுதி வச்சுக்க. இப்பவே இந்திக்காரன் இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தாய். இந்திக்காரனை திணிக்கிறார்கள். முடியல. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி அது போடா, ஆளுங்கட்சியா வந்தா இந்திக்காரனை வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம்பக் மோடி, ஆளுங்கட்சிக்கு வெல்கம் மோடி. இதாண்டா இவன் கொடுங்க. இவ்வளவுதான், இவ்வளவுதான் திமுக.